வாங்க இன்றைக்கி கொள்ளு சாம்பார் எப்படி வைப்பது என்பதை பற்றி பார்க்கலாம். கொள்ளு சாம்பார் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா 150 கிராம் கொள்ளு எடுத்துக்கினேன். அதுக்கு நம்ம முதலாவது வெறும் வானலில் வச்சு நம்ம கொள்ளு வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு சும்மா ஒரு ஓட்டு தான் ஓட்டணும், தோல் வர்றதுக்காக. ரெண்டு ரெண்டாக உடஞ்சிடும். நாங்கள் கிராமத்தில் இருக்குள்ள அம்மியில் வச்சு உருட்டுவோம், மேல்கல்லை வச்சு இந்த பிடிக்கல்லை வச்சு உருட்டுவோம், அவ்வளோதான், தோல் வந்துடும். அடுத்தது நம்ம உடச்ச அந்த கொள்ளை கழுவிட்டு இயல்பாக துவரம்பருப்பு சாம்பார் எப்படி வைப்போமோ அப்படி தான் வைக்கணும். தக்காளி பூண்டு சேர்த்து குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்கு என்கிட்ட முள்ளங்கியும் வெண்டைக்காய் இருந்து நான் முள்ளங்கி போட்டு தான் வைக்க போகிறேன். முள்ளங்கி வெண்டைக்காய் போட்டு தான் வைக்க போகிறேன். நம்ம வெங்காயம் தாளிக்கிறதுக்கு எல்லாத்தையுமே காய்கறியெல்லாம் தோல் எடுத்துட்டு நல்லா தண்ணியில் கழுவிட்டு நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு துவரம்பருப்பு சாம்பார் எப்படி வைக்கிறோமோ அந்த மாதிரி தான் வைக்கணும், வேறு மாதிரி கிடையாது. துவரம்பருப்பு சாம்பார் எப்படி இயல்பாக வைக்கிறோமோ அதே முறையில் தான் இதுவும் வைக்கணும். புதுசாக ஒன்றும் இது வைக்க தேவையில்லை. துவரம்பருப்பு சாம்பாரை விட கொள்ளு சாம்பார் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இருக்கிற ஊரில் துவரம்பருப்பு விளையாது, பெருந்துவரை தான் விவசாயம் செய்வோம். இந்த சின்ன துவரை நம்ம சாம்பார் வைக்கிறோம் இல்லையா, அந்த துவரை விவசாயம் செய்ய மாட்டோம். நாங்கள் கொள்ளு சாம்பார் வைப்போம் அதிகமாக. அந்த கொள்ளு சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் காய்கறியெல்லாம் நம்ம துவரம்பருப்பு சாம்பாருக்கு ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியாச்சு. நான் பச்சை மிளகாயும் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பருப்பு வெந்துடுச்சு. குக்கரில் போட்டதுனால நல்லா குழன்னு வெந்திருக்கும். அப்படியே சும்மா மற்ற வச்சு ஒரு கையால் இப்படி இப்படி கடைஞ்சாலே அது அப்படியே குத்தி குத்தி விட்டாலே நல்லா மசிஞ்சிடும். அது குக்கரில் இருக்குதுல்ல, அதனால் மசிஞ்சிடும். சும்மா தான் குத்தலாம். நம்ம சாம்பாருக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் போடணும். காரக்குழம்புக்கு போடுற மாதிரி போடக்கூடாது. புளியும் 2 கொட்டை அளவு 1 கொட்டை அளவு தான் புளி சேர்த்துக்கணும், ரொம்ப சேர்த்துக்கூடாது. புளியும் குழம்பு மிளகாத்தூளும் ரொம்ப சேர்த்துக்கூடாது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் போடுறதுனாலையும் மிளகாத்தூள் சேர்த்துக்க தேவையில்லை. தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கினா போதும். அடுத்தது எப்பொழுது இயல்பாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு வறுத்துட்டு துவரம்பருப்பு சாம்பார் வைக்கிற மாதிரியே வெங்காயமெல்லாம் போட்டு நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் காய் நான் ரொம்ப எண்ணெயிலலாம் வேக வைக்க மாட்டேன். எல்லாருமே காயை அவிச்சு சாப்பிட்றது உடம்புக்கு ஆரோக்கியம். எண்ணெயிலேயே வேக வச்சு சாப்பிட்டா என்றைக்கா ஒரு நாளைக்கு ருசிக்கு சாப்பிட்லாம். தினமும் சாப்பிட்டா உடம்பு வீணாக தான் போயிடும். நம்ம வேக வச்சு சாப்பிட்றது, எண்ணெய் இல்லாமல் வேக வச்சு சாப்பிட்றது தான் உடம்புக்கு ஆரோக்கியம். இந்த கொள்ளு சாம்பார் கெட்ட கொழுப்பை கரைக்கும், எந்த ஒரு பக்க விளைவும் வராது, உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த கொள்ளு சாம்பார் 1/2 லிட்டர் தண்ணி தான் வச்சுக்கிறேன். 15 நிமிஷத்தில் காய் வெந்துடுச்சு, கொதிச்சிடுச்சு. 15 நிமிஷம் போதும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.